VR Knowledge AtoZ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம இந்த வீடியோவில் யூடியூபில் வீடியோ அப்லோட் செய்யும் போதும் அப்லோட் பண்ண வீடியோவுக்கும் எப்படி ஹேஷ்டேக் கொடுப்பது என்பதை பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த சிம்பிளுடன் எந்த லெட்டரை டைப் பண்ணினாலும் அதுதான் ஹேஷ்டேக் என்கிறோம். யூடியூப்பில் நிறைய வீடியோவுக்கு கீழே ஹேஷ்டேக் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஹேஷ்டேக் எப்படி கொடுக்குறாங்க என்பதை இப்போது பார்ப்போம். நீங்கள் அப்லோட் பண்ணி வச்சிருக்க வீடியோவுக்கு கீழே ஹேஷ்டேக் கொடுக்க அல்லது அப்லோட் பண்ண போகிற வீடியோவுக்கு கீழே ஹேஷ்டேக் கொடுக்க டிஸ்கிரிப்ஷனில் ஹேஷ்ன்னு போட்டுட்டு கேப் விடாமல் என்ன டைப் பண்ணுறீங்களோ அது வீடியோவுக்கு கீழே ஹேஷ்டேகாக ஆட் ஆகிடும். ஹேஷ்டேகில் உங்களோட சேனல் நேமும் நீங்கள் என்ன கண்டென்ட்டில் வீடியோ போடுறீங்களோ அதோட நேமையும் ஹேஷ்டேகாக கொடுத்துக்கோங்க. ஹேஷ்டேகில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஸ்பேஸ் விடாமல் டைப் பண்ணணும். ஸ்பேஸ் விட்டிங்கன்னா அது ஹேஷ்டேகாக மாறாது. ஸ்பேஸ் விடாமல் டைப் பண்ணால் எப்படி அது கரெக்டாக எடுத்துக்கும்னு கேட்குறீங்களா? அது ஆட்டோமேட்டிக்காக ஹேஷ்டேகில் உள்ள வார்த்தைகளை கரெக்டாக யூடியூப் அல்கிரிதம் நீங்கள் சொல்ல வர வார்த்தையை அக்செப்ட் பண்ணிக்கும். நீங்கள் வீடியோவுக்கு கீழே கொடுக்குற ஹேஷ்டேகும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற ஹேஷ்டேகும் சேர்த்து மொத்தம் 15 ஹேஷ்டேக் மட்டும்தான் கொடுக்கணும். 15க்கு மேலே நீங்கள் கொடுக்கும்போது அது யூடியூப் விதிமுறைகளுக்கு எதிரானது. இந்த இடத்துல நீங்கள் 500 வார்த்தைகளுக்குள்ள ஹேஷ்டேகை நீங்கள் கொடுத்துக்கலாம். இதில் முதல்ல உங்கள் சேனல் நேமை ஹேஷ்டேகை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்கள் சேனல் க்ரோத் ஆகுவதற்கு வாய்ப்பு உள்ளது. உங்கள் சேனல் நேம் 2-3 வார்த்தையாக இருக்கும்போது இப்படி நீங்கள் தனித்தனியாக கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்தும் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு ஹேஷ்டேக் எப்படி கொடுக்கணும்னு தெரியலன்னா நீங்கள் அப்லோட் பண்ண போகிற வீடியோ என்ன கண்டென்ட்டோ அந்த கண்டென்ட் நேமை யூடியூப் சர்ச் பாக்ஸில் டைப் பண்ணிங்கன்னா அதுக்கு கீழே நிறைய டாபிக்ஸ் வரும். அதை அப்படியே உங்கள் ஹேஷ்டேகை யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஆன்லைன் எக்ஸாமை பற்றி ஒரு வீடியோ அப்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்னா யூடியூப் சர்ச் பாக்ஸில் ஆன்லைன் எக்ஸாம்னு டைப் பண்ணிங்கன்னா அதுக்கு கீழே நிறைய டாபிக்ஸ் டிஸ்பிளே ஆகும். அதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி உங்களோட ஹேஷ்டேகை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஹேஷ்டேக் யூஸ் பண்ணும்போது ஹேஷ்டேக் ஆனது ப்ளூ கலராக சேஞ்ச் ஆகும். அதாவது அது லிங்காக சேஞ்ச் ஆகிடும். இந்த மாதிரி ப்ளூ கலராக இருக்கிற ஹேஷ்டேகை வியூவர்ஸ் கிளிக் பண்ணும்போது நீங்கள் கொடுத்துருக்கிற ஹேஷ்டேகில் உள்ள அனைத்து வீடியோக்களும் ஷோ ஆகும். அதில் உங்களுடைய வீடியோ தம்ப்நெயிலும் ஷோ ஆகும். இதன் மூலமாக உங்களுடைய வீடியோவை வியூவர்ஸ் பார்க்க முடியும். உங்களுடைய சேனலுக்கான வியூவர்ஸும் சப்ஸ்கிரைபர்ஸும் அதிகமாக வாய்ப்புள்ளது. இன்னொரு வழியிலும் நீங்கள் உங்களுக்கு தேவையான ஹேஷ்டேகை ஈஸியாக எடுக்க முடியும். அதற்கு முதல்ல கூகுள் சர்ச் பாக்ஸில் VidIQ Chrome எக்ஸ்டென்ஷன்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. முதல்ல வர்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட மெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்துட்டு சைன் அப் பண்ணிக்கோங்க. இப்போ அது உங்கள் க்ரோம் எக்ஸ்டென்ஸில் ஆட் ஆகி இருக்கும். எக்ஸ்டென்ஸில் ஆட் ஆகிடுச்சான்னு செக் பண்ண க்ரோம் ப்ரௌசரில் லெஃப்ட் கார்னரில் இருக்கிற 3 டாட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இருக்கிற எக்ஸ்டென்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணியிருக்கிறது டிஸ்பிளே ஆகும். இந்த VidIQ மூலமாக ஹேஷ்டேகை எப்படி பெற முடியும் என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். நீங்கள் யூடியூப்பில் எந்த வீடியோவை ஓப்பன் பண்ணாலும் அந்த வீடியோவுக்கான டேக்ஸ் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இந்த டேக்ஸ் எல்லாத்தையும் காப்பி பண்ண இந்த சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி ஆகிடும். இதுபோல் நீங்கள் உங்களுக்கான கண்டென்ட்டை யூடியூப்பில் சர்ச் பண்ணிவிட்டு அது ரிலேட்டடாக வர்ற வீடியோவை கிளிக் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஹேஷ்டேகை பெற முடியும். இதில் முக்கியமான விஷயம் உங்களுக்கு தேவையான கண்டென்ட்டுக்கு ரிலேட்டடான ஹேஷ்டேகை மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு மீதி ஹேஷ்டேகை டெலீட் பண்ணிவிடுங்க.
ஹேஷ்டேகை டெலீட் பண்ண இந்த இடத்துல இருக்கிற இன்ட்டு மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டெலீட் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.